श्रीमद्वदूलकुलवारिधि पूर्णचन्द्रं वादूलवेङ्कटगुरुत्तमपुत्ररत्नं श्रीशैलदेशिककृपाप्तसमस्तबोधं रामानुजार्यगुरुवर्यमहं प्रपद्ये। श्रीवेङ्कटार्यतनयं तत्पादकमलाश्रयं वादूलान्नवपूर्णेन्दुं रामानुजगुरुं भजे। ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆண்டாள் திருவடிகளே சரணம். மார்கழியில் 6ஆம் நாள் ஆறு. அந்த ஆறை பற்றி தான் இன்றைய பாசுரங்களை பார்க்க போகிறோம். ஆறுன்ற பாசுரத்தில் ஆறை பற்றி சொல்லியிருக்கு, 6 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதில் என்ன ஒற்றுமைனா, கோதா துதிலையும் வேதாந்த தேசிகன் ஆறை பற்றி 6 சொல்லுகிறார். அவர் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய பிராட்டியான ஆண்டாளும் 6 விஷயங்களை இந்த 6வது பாசுரத்தில் சொல்லுகின்றாள். அது என்ன ஆறுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். அந்த 6ம் நமக்கு அறுசுவையா இருக்க போகிறது அப்படின்றதுல எந்தவித சந்தேகமுமே இல்லை. முதல்ல கோதாஸ்துதி 6வது பாசுரம். சோனாதரேபி குச்சயோரபி துங்கபத்ரா வாசாம் பிரவாக விபவேபி சரஸ்வதீபம் அப்ராக்ருதைரபிரசைர்விரஜா ஸ்வபாவாத் கோதாபி தேவி கமிதுர் நனு நர்மதாசி. இங்கு இந்த ஸ்துதியில ஆண்டாள் கிட்ட இருக்கக்கூடிய ஆறுகளை பத்தி சொல்றார். அதாவது அவளுடைய உதடுகள், அந்த உதடுகள்லாம் சிவப்பா இருக்கான். அந்த சிவப்பை பார்க்கும்போது அது சோனா நதியோ அப்படின்னு தோன்றதான். அடுத்ததா ஆண்டாளுடைய திருமுலை தடங்கள் உயர்ந்து ஜெகன் மங்களவுமா அந்த ஸ்தனங்களை பார்க்கும்போது துங்கபத்ரா நதியோ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆண்டாளுடைய வாக்குகள் எப்படி வருது, பிரவாகமா வருது. அந்த பிரவாகத்தை பார்த்தோன்னு ஆஹா சரஸ்வதி நதியோ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. பிரகிருதியில சம்பந்தமே இல்லை, எல்லாமே அவ சொல்றதெல்லாம் திவ்யங்கள், எல்லாமே அப்ரகிருதம். அதாவது பெருமானை பற்றியும் இந்த இந்த லோக விஷயங்களுக்கு அப்பாற்பட்டதுமான அழகான விஷயங்களை சொல்லும்போது அது விரஜா நதி. விரஜை நதி எங்க, அங்க வைகுண்டத்துல இருக்கக்கூடிய அந்த விரஜை நதியோ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அவளோட ஸ்வயம் தன்மை, அவளோட ஸ்வயமே அதை பார்க்கும்போது கோதாவரி அப்படின்ற சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா அந்த கோதாவரியா இருந்தாலும் அந்த உன்னுடைய காந்தன், அதாவது பரம்பொருளான பரமாத்மா சிவப்பதியான நாராயணன், அவனுடைய நிச்சயமா அவன் உன்னத, அதாவது ஹரிக்கு நர்மஹாவாசனங்களை கொடுப்பதனால அது நர்மதை நதியா இருக்கு. அதாவது பெருமானுக்கு நல்ல, அதாவது அவனுடைய ராசலீலைகளுக்கு அவனுடைய இருப்பிடமா இருக்கிறதுனால அது நர்மதை நதியா திகழறாள் ஆண்டாள். எப்படி அழகழகா ஒவ்வொரு நதிகளையும் வேதாந்த தேசிகன் சுவாமி தேசிகன் அழகா இந்த ஸ்துதியில கொடுத்திருக்கார். அதாவது அவளுடைய உதடுகள் சோனா நதியாயிருந்தாலும், ஸ்தனங்களிலே துங்கபத்ரையாயிருந்தாலும், பிரவாகமா வருவதுல சரஸ்வதியாயிருந்தாலும், அப்ராகிருதத்துல அந்த அப்ராகிருத ரசங்களில அவள் விரஜா நதியா இருந்தாலும், ஸ்வயமாகவே கோதாவரி நதியா இருந்தாலும், அந்த சிவப்பதியான அவளோட காந்தன் ஸ்ரீமன் நாராயணனுக்கு நர்மதை தான். யாரு? ஆண்டாள் நர்மதையாராகவே இருக்கின்றாள். ஒரு காரணத்துல சோனா நதி, துங்கபத்ரி, சரஸ்வதி, விரஜா, கோதாவரி இப்படி எல்லாம் இருந்தாலும், புண்ணிய நதிகள், எல்லா புண்ணிய நதிகளும் இருந்தாலும் அந்த மகிமை அந்த சரஸ்வதி வெள்ளத்துல தான் இருக்கு. ஆண்டாளே, தாயே, ஜெகன் மாதாவே, உன்னை சேவிக்கும் போது வார்த்தைகள் என்ன வருது? ஏற்கனவே சுவாமி தேசிகன் அவளுடைய அந்த குணங்கள் தான் ஊமையா இருந்து அவரை பலவந்தமா பாட வைக்கிறதுன்னு சொன்னார். அந்த வார்த்தைகள் என்ன வருதான்? வெள்ளமா வருதான்.
அதுதானே வேண்டினார். 4வது பாசுரத்திலையும் 3வது பாசுரத்திலையும் என்ன சொன்னார்? அவருடைய குணங்கள் தான் பிரவாகமா வந்து உந்தி தள்ளுறது. அது இல்லாம அவரை பிரார்த்தனை பண்ணார், ஆண்டாளே உன்னுடைய மகிமைகள் அந்த ஸ்ரீமன் நாராயணனுக்கு அரங்கனுக்கு காதில் இனிமை, அவனுடைய காலடி சிலம்பு போல அந்த இனிமை கூட்டவல்ல ஸ்ருதிகளை நீதான் அருள வேண்டும் அப்படின்னு கேட்டார். அந்த மாதிரி அந்த பிரவாகமா, ஏன்னா பெருமாள் இப்போ ஆண்டாள் வந்து சுவாமி தேசிகனை கடாட்சித்ததுனாலதான் அவருடைய வார்த்தைகள் பிரவாகமா, அவனாலதான் கவிதார்க்கிக சிம்மம் அப்படின்னு சொல்றோம். அவர் அந்த அளவுக்கு பிரவாகமா வருதான். அவளுடைய பேரோ கோதா, அதாவது கோதான கோதாவரிய சொல்றார். திருவவதாரத்தை சேவிச்சாலே அந்த சிவந்த ஜலத்தையுடைய சோனை நதியா இருக்கான். அப்படி இருக்கும்போது சரி, அதுதான் அப்படி இருக்குன்னு பார்த்தா அவளுடைய சொல் வளம் கொஞ்சமாவா? அதுல சொல்லப்பட்ட திருப்பாவை நான் திருமொழி அது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது அந்த சொல் வளங்கள்லாம், அதனால தானே இப்பவும் வருஷா வருஷம் எத்தனை தடவை திருப்பாவை கேட்டாலும், அதை ஒவ்வொரு முறை ஒவ்வொரு வெவ்வேறு விதங்களில கேட்டாலும் இன்னும் கேட்டுட்டே இருக்கலாம். அடுத்த மறுபடியும் இந்த மார்கழி முடிஞ்சிடுச்சுன்னா அடுத்த மார்கழி எப்போ வரும் அப்படின்ற அளவுக்கு தான் அந்த சொல் வளம் இருக்கு. அந்தர்வாகினியா இல்லாம பகிர்வாகினியா அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய திவ்யமான சிருங்கார ரசங்கள், அதுதான் நர்மதை அப்படிங்கிறார். ஜலம்னா தீர்த்தம், ஸ்வயம் விரஜாநதி அந்த குற்றமற்றவளாக இருக்கிறாள். இருந்தாலும் அவளுடைய கணவனான நர்மதை, அவனுடைய கணவனுக்கு என்ன மாதிரி இருக்கலாம்? நர்மதா நதியாக இருக்கின்றாள், நர்மதை நதியா இருக்கா அப்படிங்கிறத அவ்வளவு அழகா இங்க காமிக்கிறார் சுவாமி தேசிகன். இது எத்தனாவது ஸ்லோகம்? 6வது ஸ்லோகம். எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு? ஆறுகளை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை ஆறுகள்? 6 ஆறுகள். எல்லாமே 6 6 6 6 6 தான். 6 ஆறுகள். கோதாவரி, சோனா, சரஸ்வதி, பிரஜாநதி, துங்கபத்ரா, நர்மதா அப்படின்ற இந்த 6 ஆறுகளை பத்தி இங்க அழகா காட்டப்பட்டது. இதுல பார்த்தோம்னா முதல்ல வந்து ஆண்டாள் வந்து சுவாமி தேசிகனை பார்த்து கேட்கிறாங்க, என்ன சரஸ்வதி சரஸ்வதி, அதாவது வாக்கை அளிப்பவள் அப்படின்னு சொன்னேன், நான் என்ன வாக் தேவி தானா அப்படின்னு கேட்ட சுவாமி தேசிகன் சொன்னாராம், என்ன சரஸ்வதியா நீ வந்து வர்ணித்து உபாசிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டேன். ஆமா நீ சரஸ்வதி தான் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல நான் சரஸ்வதியா அப்படின்னு கேட்டவன், ஆமாம் நீங்கள் சரஸ்வதி தான். சரி, நதிகள் வந்து எந்த பக்கம் போகும்? கிழக்கு முகமாக போகும். ஆனா சரஸ்வதி அப்படிதான் போறதா அப்படின்னு கேட்டா, அம்மா தாயே பிரத்யமுகமாக அந்த ஆத்மா அப்படிங்கிற அந்த பிரத்ய வஸ்துவை குறித்து தான் உன்னோட அந்த ஆறு வந்து போயின்னு இருக்கு. உன்னோட வாக்குகள் வந்து எப்படி இருக்கான்? சோனா நதி அது வந்து மேற்கு பக்கமாக, சோனை நதி வந்து மேற்கு பக்கமாக ஓடுறது, இதெல்லாம் வந்து கிழக்கு முகமாக ஓடுறது. ஒண்ணுக்கு ஒண்ணு முரணானது, ஆனா வந்து ஒரே இடத்துல இருக்கக்கூடியது. எப்படி முரணான இரு வஸ்துக்கள் எங்க இருக்கும்? திவ்யமான அந்த எம்பிரான் கிட்டையும் எம்பெருமாட்டி நம்ம பிராட்டி கிட்ட மட்டும்தான் இருக்கும். முரணா இருந்தாலும் ஒன்றா இருக்கும். ஆண்டாள் முதல் பாசுரத்திலே சொன்ன கதிர் மதி அம்போல் முகத்தான் அப்படின்னு போடுறா. அப்படி என்ன? சூரியன் மாதிரியும் இருக்கான், சந்திரன் மாதிரியும் இருக்கான். எப்படி அந்த முரணான ரெண்டுகள் ஒன்னா இருக்கும்? அது எம்பெருமானிடத்தில் மட்டும்தான் இருக்கும். நரசிம்ம அவதாரம் எடுக்கிறார். நரசிம்ம அவதாரத்துல அந்த இடத்துல வந்து கோபமும் இருக்கு, அன்பும் இருக்கு, இரண்டும் கலந்து இருக்கு. அதே மாதிரி சிங்க முகமாவும் இருக்கார், மனித உடலாவும் இருக்கார், இரண்டும் கலந்து இருக்கு. இப்படி அந்த இரண்டு முரணான இரண்டுகள் வந்து கலந்து இருக்கக்கூடியது யாருன்னா அந்த சுயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனிடத்திலும் பிராட்டி இடத்துல மட்டும்தான் இருக்கும். அதைத்தான் இங்க சுவாமி தேசிகனும் கிழக்கு முகமாக போகக்கூடிய நதியும் மேற்கு முகமாக பிரவாகிக்கக்கூடிய நதியும் இரண்டும் வந்து ஒரே இடத்துல இருக்குன்னா அது யாரு? அந்த பிராட்டி கிட்ட மட்டும்தான் அப்படிங்கிறத இங்க சொல்றார். இப்போ ஆண்டாள் மறுபடியும் பார்த்து கேட்கிறா, அரங்கனுக்கு இனிப்பான வாக்கு வேணும் அப்படின்னு சொல்ற, அரங்கத்துல என்ன ரசம், ஸ்ரீரங்கத்துல என்ன ரசம் இருக்கு அப்படின்னு கேட்கிறார். மிக்க வினோதம் விளைவிக்கும் ஹாஸ்ய ரசம் வேண்டும். அம்மா உன்னுடைய வாக்கு என்ன பண்றதா? நர்ம சிருங்கார ரசம், அந்த ரசங்களை கொடுக்கக்கூடியதா இருக்கு அப்படின்றத சுவாமி தேசிகன் அழகா சொல்றார். அபி அப்படின்றதுக்கு 3 பொருள் சொல்றார் சுவாமி தேசிகன். அந்த நதியோ இந்த நதியோ என்று உல்லேகிக்கும்படி இருப்பது ஒரு பொருள். அந்த நதியா இந்த நதியா எல்லா பக்கமும் விரோதியா இருக்கக்கூடியதுதான் ஒன்று சேர்ந்து இருக்கான். ஓர் நதியா இருந்தாலும் மற்றொரு நதியுமாய்
அதாவது விரோதி சமுச்சயம். இப்ப பார்த்தோம் இல்லையா, ஒண்ணுக்கொண்ணு முரணானது ஆனா ஒரே இடத்துல சேர்ந்து இருக்கு, விரோதம் இல்லாமல் ஒன்னா இருக்கு அப்படிங்கிறதையும் இங்க காட்டுறார். இந்த நதியும் அந்த நதியும் பல புண்ணிய நதிகள், எல்லா நதியும் சேர்ந்து இப்ப 6 நதிகள் சொன்னார். அந்த நதிகள் எல்லாம் சேர்ந்து எங்க இருக்குன்னா விராட்டியான அந்த பூமி தேவியான ஆண்டாளிடத்தில் இருக்கின்றன. இந்த உலகத்துல சொல்றோம் நீரின்றி அமையாது உலகு. அப்போ நீர்ன்றது மிக மிக முக்கியம். நம்முடைய பாவங்களை போக்கக்கூடியதும் நீர், அதாவது அந்த புண்ணிய நதிகள் தான் நம்மளுடைய பாவங்களை போக்கக்கூடியது அப்படிங்கிறதையும் இங்க அழகா சுவாமி தேசிகன் கோடிட்டு காமிக்கிறார். சோனானா என்ன? சிவந்தது. அதரே சோனா, கோவை வாயாள் போன்ற அந்த கோவை பழம் போல சிவந்த உதடுகளை உடையவள் ஆண்டாள். அதனாலதான் இங்க சோனா நதி, அதற்கு அவளுடைய உதடுகளை பார்த்தவுடன் சோனா, அந்த சிவப்பு சோனா நதியா இருக்கான். இந்த சோனா நதியை பார்க்கும்போது ராமாயணத்துல பாலகாண்டத்துல விஸ்வாமித்திரர் ராமலக்ஷ்மணர்களை மிதிலைக்கு ஆசின் போகும்போது இதை பத்தி குறிப்புகள்லாம் அவர் ராமலக்ஷ்மணர்களுக்கு சொல்றார். நதிகள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல நம்முடைய இந்த பாரதத்துல நம்முடைய வாழ்க்கை முறையும் சரி, புராணங்களையும் சரி, இதிகாசங்களிலும் கலந்துதான் இருக்கு அந்த சோனை நதி. அடுத்ததா என்ன சொல்றா? குசையோ துங்கபத்ரா, அவளுடைய திருமுலை தடங்கள் துங்கபத்ரையா இருக்கு அப்படிங்கிற பட்டர் சாதிக்கும் போது நீலா துங்க ஸ்தனகிரி தடி, எங்க பெருமான் உறங்குகிறான்? அந்த ஸ்தனகிரி தடி, அந்த மலையடிவாரத்தில் தான் உறங்குகிறான். நப்பின்ன கொங்கமேல் வைத்து கிடந்த மலர்மார்பன், அந்த மலர்மார்பன் எங்கே உறங்குகிறான்னா அந்த நப்பின்னை கொங்கமேல் அப்படிங்கிறதையும் சொல்லப்பட்டிருக்கு. கொங்கமேல் குங்குமத்தின் குழம்பழிய புகுந்தொரு நாள் தங்குமேல் எண்ணாவி தங்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. கொம்மை முளைகளிடர் தீர கோவிந்தற்போர் குற்றேவல் இம்மை பிறவி செய்யாதே இனிப்போய் செய்யும் தவந்தானின். இந்த மாதிரி அந்த திருமலை தடங்களை எவ்வளவு, அதாவது பெருமான் பள்ளி கொள்ளக்கூடிய இடம், அதனாலதான் அது துங்கபத்ரா அப்படிங்கிற அந்த ஆறா சுவாமி தேசிகன் எடுத்து காமிக்கிறார். அதாவது பெருமானுக்கு சேமம் செய்யக்கூடிய இடம், வாசம் இத்தியாதி, வாசம் செய்ய ஆண்டாளுடைய திவ்ய சூக்திகளை நோக்கும் இடத்து சாட்சாத் அந்த சரஸ்வதியின் ஆவிர்பாவமே இவள்கிட்ட இருக்கு. ஆண்டாள் கிட்ட என்ன இருக்கு? சாட்சாத் சரஸ்வதி, வாக்கினை அழிக்கக்கூடியவள். அவளுடைய வாக்குதானே லோக பிரசித்தம்னா எது? அவளுடைய வாக்குகள். வேற எந்த பிரபந்தத்தை கேட்டாலும் உலகத்துல தெரியாம இருக்கலாம், ஆனா திருப்பாவையை பத்தி கேட்டா இந்த உலகத்தில் தெரியாதவரும் உண்டோ? நிச்சயமா இருக்க முடியாது இல்லையா? அதனால லோக பிரசித்தி, அதாவது சாட்சாத் சரஸ்வதியின் ஆவிர்வாகமாக இருக்கிறாள். சரஸ்வதியின் நதியாகவும் இருந்து, சரி சரஸ்வதி நதியாதான் இருக்கானா, ஆனா விரஜையாகவும் இருக்கிறாள். விரஜை என்ன? இங்கோ இப்போ சரஸ்வதி அந்த சப்தத்தை நதி அப்படின்னு பார்க்கும்போது சரஸ்வதி நதி, அப்படி இல்லாம வெறும் பொருளா பார்த்தோம்னா அது விரஜா ஸ்வபாவான் அப்படின்னு முடிக்கிறார். அங்க பாருங்க, விரஜா ஸ்வபாவான், விரஜைன்னு சொல்லிட்டு அந்த ஸ்வபாவான அடுத்ததுல சேர்க்கல. ஸ்வபாவான் கோதாபி தேவி அப்படின்னு அங்க சொல்லல. அங்க ஸ்வபாவான் இதோட சேர்த்து சொல்றதுனால அந்த விரஜா என்று அந்த விசர்காந்தமாக பதவி பாகம் கொள்ளணும் அப்படின்றத காஞ்சி சுவாமி அழகா தெரிவிச்சிருக்கார். அதாவது ரஜோகுணமே இல்லாதவள், தமோகுணம் ரஜோகுணம் இல்லாதவள், அந்த சத்வகுணம் நிறைவேற்ற அந்த ஸ்வபாவம் தான் அவளுடைய, அந்த ஸ்வபாவம் சத்துவகுணம்ன்ற அந்த ஸ்வபாவம் அவளை அந்த பிரஜாநதியா கொள்ளத்தக்கது. பாவாத் கோதா அப்படிதான் இருக்கு. ஸ்வபாவாத், அந்த சுயமாகவே அவளுடைய பாவமானது, அவளுடைய தன்மையானது சத்துவமா இருக்கிறதுனால அதை பிரஜாநதி அப்படின்னு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத அழகா காஞ்சி சுவாமி காமிச்சிருக்கார். இது இல்லாம ஸ்வபாவாத்னு வேற மாதிரி அந்த முதல்லையோ இல்ல பின்னாடியோ போட்டிருந்தா அந்த பொருளே வராது. சுவாமி தேசிகன் எவ்வளவு அழகா அந்த பதத்தை அந்த இடத்துல விரஜா ஸ்வபாவாத்ன்றத இருக்கார் போடிட்டு காமிக்கிறார். அப்ராகிருதை ரசை விரஜா, ரசம் தீர்த்தத்திற்கும் ஆசை. இங்க அப்ராகிருதை, ரசைனா என்ன? தீர்த்தம், ஆசை, இரண்டு பொருள் இருக்கும். அந்த விரஜா நதி அப்ராகிருத்தமான தீர்த்தங்களால் நிறைந்தது.
எல்லாருக்கும் தெரியும். என்ன, வைகுண்டத்துக்கு நாம போகும்போது நம்முடைய ஆத்மாவானது அந்த பிரஜா நதியில தீர்த்தமாடி பின்தான் வைகுண்டத்திற்கு சென்று அங்க பெருமானுடைய மடியில ஏறி அமர போறோம். பெருமானையே வந்து தூக்கி தன்னோட மடியில உட்கார வச்சுக்க போற. அப்படிப்பட்ட அந்த புண்ணிய நதி. இந்த லீலா விபூதியில இருக்கக்கூடியதும் புண்ணிய நதிகள், அங்க இருக்கக்கூடியது வைகுண்டத்துல பெருமானுடைய மடியில உட்காருவதற்கு முன்னாடி நாம அங்க அந்த வைகுண்ட அந்த பிரஜா நதியில தான் தீர்த்தம் ஆடி போறோம். அதனாலதான் அங்க ஓடக்கூடிய தீர்த்தம் பிராகிருதம் இல்லை, அப்ராகிருதம். அதைத்தான் இங்க சுவாமி தேசிகன் சொல்றார். கோதா அபி நர்மதா அசி. கோதா அது என்ன, கோதாவரி. பேரே கோதை இவளோடது, அதனால கோதாவரி. அந்த பெயரே என்ன, கோதாவரி நதியா இருக்காள் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு. கோதா, கோதை என்னும் திருநாமம் உடையவளாக இருக்கக்கூடிய கோதாவரி நதியாக இருக்கக்கூடிய ஆண்டாளே கமிது நர்மதா அசி. கமிது நர்மதா அசி அப்படின்னா என்ன, நர்மானி ததாதி நர்மதா. நர்ம அப்படின்றதுக்கு என்ன பொருள்னா ஸ்ருங்கார லீலை. இந்த ஸ்ருங்கார லீலை எங்க வருது, எம்பெருமானுக்கு அந்த ஸ்ருங்கார லீலைகளை கொடுக்கக்கூடியவள் யார், இந்த பூமி பிராட்டியான ஆண்டாள். பிரணய சமாதியிலே அவனன்றோடு பரிகாத சோக்திகளை பேசுமவள் அப்படின்னு காஞ்சி சுவாமி தெரிவிக்கிறார். அதாவது அங்க நர்ம ஸ்ருங்கார லீலைகளை எம்பெருமானுக்கு கொடுக்க வல்லவள். அதனாலதான் இவன் நர்மதா நதியா இருக்கா. அதாவது சோனா அபி துங்கபத்ரா, துங்கபத்ரா அபி சரஸ்வதி, சரஸ்வதி அபி விரஜா, விரஜா அபி கோதா, கோதா அபி நர்மதா. எவ்வளவு அழகா இந்த 6 நதிகளை 6வது பாசுரத்துல காமிக்கிறார். 6 ஆறுகள் 6வது பாசுரம் அழகா அனுபவிக்கிறோம். ஆண்டாள் இடத்துல இத்தனை நதிகளும் அவளுடைய குணானுபாவத்தினை கொண்டு அத்தனை நதிகள் பிரவாகிக்கின்றன அப்படிங்கிறத இந்த 6வது ஸ்தோத்திரத்துல சுவாமி தேசிகன் குறிப்பிடுறார். அடுத்ததாக 6வது பாசுரம் திருப்பாவை. புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயிலில் வெள்ளை விரிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேமுல நெஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரரும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். ஏற்கனவே காட்சிகளா நாம பார்த்துட்டு வரோம். முதல் காட்சியில முதல் 5 பாசுரங்கள் அந்த நோன்பு விரதத்துக்கு உண்டான என்னென்னலாம் பண்ணணும்ன்ற அந்த கட்டளைகளை சொல்லி கொண்டிருந்தால் ஆண்டாள். ஆண்டாள் இல்லை இப்போ, அவங்க ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய ஆயர்குல பெண், அந்த கூட்டத்தோட தலைவி. சுமார் 5 லட்சம் தலைவி அந்த பெண்கள் வந்து சேர்ந்துதான் இப்போ விரதம் இருக்க போறா. அந்த விரதத்துக்கு தயார் நிலையில இருந்தா. இப்ப அடுத்த நாள் விடிய காத்தால ஆச்சு, கிளம்பி எல்லாரும் இப்போ வந்து அந்த யமுனா நதிக்கு வந்தாச்சு. அங்கதான் விரதத்தை ஆரம்பிக்கணும். அங்க வந்து எல்லாரும் தலைவி என்ன பண்ணுவா, எல்லாரும் வந்தாச்சா, ஒரு அலுவலகத்திலையும் பார்க்கும்போது என்ன, எல்லாரும் வந்தாத்தா வருகை பதிவேடு அப்படின்றத பார்க்குறோம். அந்த மாதிரி ஆண்டாள் வந்து தலைவி இல்லவா, தலைவி என்ன பண்றா, 5 லட்சம் பேர் வரணும், 5 லட்சம் பேர் வந்தாச்சா அப்படின்றத பார்க்குறா. பார்த்தா ஒரு 10 பெண்கள் குறையறா. 10 பெண்கள் தானே, பரவாயில்லையே, மீதி பேர் இப்போ நோன்பு ஆரம்பிக்கலாமே அப்படின்னா, இல்லை அப்படிலாம் பண்ணக்கூடாது, நம்ம போய் அந்த 10 பெண்களையும் அழைத்து வர வேண்டும் அப்படின்றது தான் அந்த தலைவியோட நோக்கம். ஏன் அழைச்சிட்டு வரணும், எப்பவுமே இந்த பக்தியில மட்டும் கூடியிருந்து குளிர்தல் அப்படிங்கிறத ஆண்டாள் அழகா காட்டியிருக்கா. நாம ஒருத்தர் மட்டுமே அனுபவிக்க கூடாது, பெருமானை எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டும். அதை தானே பிராட்டியும் பண்றா. பிராட்டி என்ன பண்றா, நாம எல்லாரையும் அழைச்சிட்டு போய் பெருமானோட சேர்த்து வைக்கிறாள். அந்த பிராட்டியோட குணங்கள்ல மிக மிக முக்கியமான குணங்கள். அவ நம்மளை வந்து பெருமானோட சேர்த்து வைக்கிறாள் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான குணம். அதைத்தான் இங்க பூமி பிராட்டியான ஆண்டாளும் அதை குறித்துதான் அந்த 10 பெண்களையும் விட்டு விடக்கூடாது, அவளையும் ஆஷின் போனோன்றதுக்காக இங்க 10 பேரை சரி நாம தேடி போவோம். பெருமானும் என்ன பண்றாரு, அவரை தேடி நாம போவோம். ஒவ்வொரு கோவில்களிலும் வீட்டு இருக்கிறார், நம்ம வருவான் நம்மளை வந்து சேவிப்பான் அப்படின்னு. ஆனா நம்ம போறோமா கோவிலுக்கு, அவர் தான் காத்துட்டு இருக்கார், நம்ம போறதில்லை. இப்போ ஆண்டாளும் என்ன பண்றா, சரி அவாதான் வரலையே, நம்ம போய் அவளை கூட்டுட்டு வருவோம் அப்படின்னு போயிட்டு ஒவ்வொருத்தருக்கும் சுப்பிரபாதம் பாடி எழுப்ப போறா. எல்லா சுப்பிரபாதமும் என்ன இருக்கு,
சுப்பிரபாதம் நாம தான் பெருமானுக்கு பாடுவோம். ஆனா இங்க சுப்பிரபாதம் யார் பாட போறா? பிராட்டி பக்தர்களுக்கு சுப்பிரபாதம் பாடுகிறாள். என்ன? கௌசல்யா சுப்ரஜா விஸ்வாமித்திரர் பாடி ராமரை எழுப்பினார். கதிரவன் குணதிசை சிகரம் வந்து அடைந்தான் தொண்டரடிப்படியாழ்வார் எழுப்புறார். வேங்கடேச சுப்பிரபாதம் அது பிரதிவாதி பயங்கரம் அண்ணா அவர் வந்து எழுதி ஸ்தோத்திரம் பண்ணி வேங்கடவனை எழுப்புறார். இப்படி அவாவா பக்தர்கள் தான் என்ன பண்ணா? பெருமானை சுப்பிரபாதம் பாடுறான். ஆனா இங்க இப்ப பிராட்டி போய் அந்த 10 பெண்களுக்கு சுப்பிரபாதம் பாடி எழுப்பி அவள் ஆஷின் வந்து இந்த நோன்புக்கு அவளையும் சேர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக சரி போய் ஆஷின் வரலான்னு கிளம்புறான். இப்போ சொன்ன 6வது பாசுரத்தில் 6 பொருள்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு. அது என்னன்றதை இப்ப சொல்லிட்டு எப்படி இந்த பாட்டுல சொல்லப்பட்டிருக்குன்னு முடிவுல பார்ப்போம். என்ன அந்த 6னா, நாம காத்தால எழுந்துக்கிறோம், தூங்கினவொன்னே எழுந்துப்போம், விடிய காத்தால எழுந்துக்கணும். ஆனா எப்போ எழுந்துக்கிறோம்னு வச்சு எழுந்த உடனே என்ன பண்ணணும்? 6 விஷயங்களை நினைக்கணுமா. அதுதான் இந்த 6வது பாசுரத்துல சொல்றேன். எந்த 6 அது? இப்பதான் 6 ஆறுகளை பார்த்தோம். இந்த 6 எது? முதல்ல கஜேந்திர மோட்சம். எப்படி பெருமான் அந்த கஜேந்திரனுக்கு ஓடோடி வந்து உதவி செய்தாரோ, அவரை ரட்சித்தாரோ, ரட்சணம் பண்ணினாரோ, அந்த சரித்திரத்தை ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்தவன கஜேந்திர மோட்ச சரித்திரத்தை நாம் நினைக்க வேண்டும். சரி, கஜேந்திர மோட்சத்தை நினைச்சாச்சு. அடுத்ததா என்ன பண்ணோம்? பெருமானுடைய 5 நிலைகளை நினைக்கணும். வைகுண்டத்துல இருக்கார் பெருமாள், வைகுண்டத்துல வைகுண்டநாதனா வீட்டு இருக்கார், அதை நாம ஞாபகப்படுத்திக்கணும். அடுத்தது திருப்பார்கடல்ல வரார், அது வந்து முதல் நிலை வந்து வைகுண்டம். அடுத்ததா வந்து திருப்பார்கடல்ல அங்க வந்து ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்டு இருக்கார், அது 2வது நிலை. 3வதா அவதாரங்கள் எடுக்கிறார். கிருஷ்ண ராம பலராம நிறைய அவதாரங்கள், 10 அவதாரங்கள் விசேஷமா பேசுறோம். இருந்தாலும் நிறைய அவதாரங்கள், அந்த அவதாரங்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். 3 ஆச்சு. 4வது என்ன? அந்தர்யாமி. எல்லா இடத்துலையும் எங்குமுளன் கண்ணன், எல்லா இடத்துலையும் எல்லாரிடத்திலும் நிறைந்திருக்கான் அந்த கண்ணன். கடைசியா அச்சாமூர்த்தியா நமது இல்லங்களிலும் கோவில்களிலும் குடிகொண்டுள்ளான். ஒவ்வொரு அச்சாமூர்த்தியா படங்களாக இருக்கும், அச்சாமூர்த்தியா இருக்கான். அப்படிப்பட்ட அந்த 5 நிலைகள், முதல்ல கஜேந்திர மோட்சம், வைகுண்டம், திருப்பார்கடல், அவதாரங்கள், அந்தர்யாமி, அச்சை, இப்படி இருக்கக்கூடிய இந்த 5 நிலைகளையும் நாம காத்தால எழுந்த உடனே நினைக்கணும். 5, அதுவும் கூட அந்த கஜேந்திர மோட்சம், மொத்தம் 6. அந்த 6 தான் இந்த 6வது பாசுரத்துல சொல்றான். அது என்ன, எப்படி இந்த இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டாள் எப்படி சொல்லியிருக்கான்றத நாம பார்க்கலாம். இப்போ ஆண்டாள் அங்க முதல் வீட்டுக்கு போக போறா. அந்த பெண்ணை, அந்த 10 பேரை எழுப்பிட்டு வரணும் இல்லையா? முதல் 5 பாசுரங்கள்ல 5 பெண்களையும், 2வது 5 பாசுரங்கள்ல மற்றொரு 5 பெண்களையும் எழுப்ப போறா. அது எப்படி? காத்தால நோன்பு விரதம் ஆரம்பிக்க போறோம்னு தெரியும். இந்த அளவுக்கு அவ வந்து என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றத தலைவி, ஆயர்குல தலைவியான அந்த ஆண்டாள் சொல்லியிருக்கா. இதெல்லாம் கேட்டுன்னு போயிருக்கா. அங்க இருக்கக்கூடியவன் நம்மள மாதிரி என்ன தூங்கக்கூடியவாளா? கிடையாதே. அவெல்லாம் கிருஷ்ணானுபவமே அப்படின்னு அதுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவர். அவ எப்படி தூங்குவா? சரியான நேரத்திற்கு வராமல் எப்படி தூங்குவான்னு பார்த்தா, அவ தூங்குவான் போல் உறங்குவான் போல் யோகு செய்த பெருமான்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி அவாவா இல்லங்கள்ல கிருஷ்ணானுபவத்துல தான் இருக்கா. அவள் ஒரு மயக்க நிலையில கிருஷ்ண அனுபவத்துல தான் இருக்காளே ஒழிய யாரும் வந்து உறங்கவில்லை. அப்போ வந்து ஏன்னா உறங்கி இருந்தா என்ன ஆகும்? கூப்பிட்ட உடனே வந்துருவா. ஆனா இந்த பாசுரங்கள்ல பார்க்கும்போது உறங்கலை. ஏன்னா அந்த கோதை போயிட்டு அங்க போய் பாடுறா. ஆயர்குல தலைவியான ஆண்டாள் போயிட்டு அவ ஆத்து வாசல்ல வந்து போய் பாடும்போது அவ பதில் சொல்றா. ஒருத்தர் நிறைய இன்டராக்ஷன். அதாவது இவர் கேள்வி கேட்க, எழுந்துக்கலையானா எதுக்கு அடையாளம், இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் கேள்வி பதிலுமா இருக்கு. அப்ப தூங்கிட்டு இருக்குவா பதில் சொல்ல முடியுமா? முடியாது. அதனாலதான் தூங்கிறார் போல் அவ யோகு, அதாவது பெருமானோட கிருஷ்ணனோட யோகத்துல இருக்கா, அந்த ஒரு வித போதையில தான் இருக்கா அப்படிங்கிறத இங்க பார்க்க முடியாது. இதுதான் பெரியவாச்சான் பிள்ளையும் காண்பிக்கிறார். முதல்ல புல்லும் சிலம்பினகான் போய் வாசல்ல நிக்கிறா. என்னப்பா நோன்புக்கு நாழியாச்சு, எல்லாரும் வந்தாச்சு, நீ வரலையே, எழுந்து வா அப்படின்னு அந்த வீட்டு பெண்ணை கூப்பிடுறா.
எப்படி ஏன் இப்போ எங்க நாழியாச்சு, உங்களுக்கு வேற வேலை இல்லை, காலங்காத்த வர பொழுது விடியறதுக்கு முன்னே வந்துட்டீங்க, உங்களுக்கு வந்து பெருமான கண்ணபிரானை பார்க்கணும் பார்க்கணுன்ற அந்த ஆவல்ல நீங்க என்ன பண்ணீங்க, இன்னும் விடியலன்றது கூட தெரியாம நேரா வந்து நின்றுட்டு நாழி ஆயிட்டு வாவான்னு என்ன கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு ஆண்டாள் சொல்றா, புல்லும் சிலம்பினகான். என்ன புல்லும் சிலம்பினகான்னு? அந்த பறவைகள் எல்லாம் ஒலி எழுப்புகின்றன. பறவைகள் ஒலி அது ஏன் கான்னு சொல்றா? கேள் நெல்ல சொல்லணும். நம்ம கூட என்ன சொல்லுவோம், ஆஹா அங்க பறவைகள் ஒலி கேட்டேன், பறவைகள் ஒலி கேட்டேன் பாடல் கூட இருக்கு இல்லையா, ஒலியை வந்து கேட்க தான் முடியும். ஆனா இங்க ஆண்டாளுங்க கான் அப்படின்னு சொல்றா. ஏன் அந்த கான்னு சொல்றாங்கன்னா, முதல்ல சொன்னா புல்லும் சிலம்பினா கேள் அப்படின்னு சொல்லியிருப்பா. சொன்ன உடனே என்ன பண்ண, அதெல்லாம் சொல்லணும் உங்களோட ஒலியா இருக்கும், இல்லை நீங்க வந்து குரலை மாத்தி அவ புல் அந்த பறவைகள் ஒலி மாதிரி நீங்க கீச்சு கீச்சுன்னு கத்துறீங்கோ, அதுதானே ஒழிய அங்க அங்க வந்து பறவைகள் ஒலிக்கவில்லை அப்படிங்கிற. அதுக்கப்புறம் தான் சொல்றா, இல்ல இல்ல நீ வேணா பாரு, புல்லும் சிலம்பினகான், கேட்க வேண்டாம் அங்க வந்து பாரு அப்படின்னு புல்லும் சிலம்பினகான். அவ ஒத்துக்க மாட்டேங்கிறா. ஏன்னா அவ எப்படி இருக்கா, கண்களும் பகலும் கண் துயில் அறியாள் மாதிரி என்ன நடக்கிறது, எப்போ விடியறதா இல்லையா, பட்ட போது எழு போது அறியாள், எதுவும் காத்தால ஆச்சா சாயங்காலம் ஆச்சா எதுவுமே தெரியாம உள்ளுக்குள்ள இருக்கா. அது என்ன சொல்றா, இது வந்து நீங்க பண்றதுதான் அப்படின்னு உடனே, இல்ல வந்து பாருன்ன உடனே, நான் ஏன் வந்து பார்க்கணும், இதுக்கு வந்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, பறவைகள் வந்து ஒலி எழுப்புல. என்ன ஆச்சுன்னா அந்த பறவைகள் நீங்கெல்லாம் வந்து கடகடான்னு எழுந்துக்க பார்த்துட்டு என்ன பண்றது, ஓ அது நினைச்சுன்றதான் அந்த பட்சிகள்லாம் என்ன நினைச்சுருந்தான், ஆஹா கத்தால ஆயிடுத்து போல் இருக்கு, அதனாலதான் இவாள்லாம் எழுந்து இந்த விரதத்துக்கு போயிட்டு இருக்கா அப்படின்னு உங்களை பார்த்து அது கத்துறது. இதுதான் பக்தியில மிக மிக சிறப்பு. 4 பேர் அதுக்குதான் கூடி எல்லாத்தையும் பண்ணணும். எங்கேயாவது கோவில்களுக்கு போனோம்னா கூடிதான் போகணும். எப்படி பிரகலாதன் இருந்தான், அங்க வந்து எல்லாமே வந்து ஹிரண்யாய நமகா இரண்யா, அங்க வந்து சண்டை மர்க்கர்கள் என்ன பண்ணா எல்லாம் இதுதான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தான். ஆனா அந்த பிரகலாதன்ற அந்த ஒரு பக்தன் அங்க இருக்கும்போது என்னாச்சு, எல்லாரும் நாராயணாய நமகான்னு அவன் நாராயண சரித்திரங்களையும் நாராயண மகிமைகளையும் குணங்களையும் பாட ஆரம்பிச்சான். அதுதான் பக்தியோட சிறப்பு. அது ஒரு நெருப்பு மாதிரி அங்க இருந்தா எல்லாருக்குமே பத்திக்கும். அதைத்தான் இங்க ஆண்டாள் அழகா காமிக்கிறா. என்ன காமிக்கிறா, அதாவது புல்லும் சரி எதுக்காக வந்து அந்த பட்சிகள்லாம் கத்துறதுன்னா, நீங்கள்லாம் நாழி ஆயிடுத்துன்னு விரதம் இருக்க போறீங்கோ, உங்களை பார்த்த உடனே அது என்ன நினைக்கிறது, அந்த பட்சிகள்லாம் ஆஹா கத்தால் ஆயிட்டா போல் இருக்கு அப்படின்னு கத்துறது. சரி இப்போ வந்து இது சொல்லி சொல்லி பார்த்தா ஆண்டாள் முடியல, என்னடா இது இப்படி சொல்ல முடியலையே அப்படின்னு அடுத்த இதுக்கு சொல்றா சாட்சிக்கு, புல்லரையன் கோயிலில் வெள்ள வெளிச்சங்கின் பேரறவும் கேட்டிலையோ. சரி இதுதான் போச்சுமா, அங்க பாருமா கோவில் ஒலிக்கிறது, கோவில்ல வந்து மணி ஓசை கேட்கறது, அதனால அதை பார்த்தாவது எழுந்துரு அப்படின்ட்டு கூப்பிடுறா. புல்லரையன், புல்னா என்ன, பறவைகளின் தலைவன், கோனாலும் தலை, புல்லரையன் புல்லரையன்னா அந்த பறவைகளுக்கு தலைவன் யார், கருடன். புல் அரையன் அந்த பறவைகளின் தலைவனான யாரது, கருடன். அவன் இருக்கக்கூடிய அந்த அவனுடைய பறவையின் தலைவனான அந்த கருடனுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான், அவனுடைய கோவில்னாவே என்ன, பெருமான் இருக்கக்கூடிய அந்த கோவில்ல வந்து என்னாச்சான், வெள்ளை வெளிச்சங்கின் பேரறவும் கேட்டிலையோ. அந்த வெள்ளையா இருக்கக்கூடிய அந்த சங்கு பேரறவும் அதை வந்து கேட்கவே இல்லையா உனக்கு, அந்த ஒலிக்கிறது பாரு சங்கு பேரறவும் ஒலிக்கிறது, அதை கேட்கலையா, பேரறவும் கேட்டிலையோ. பிள்ளாய் எழுந்திராய், நீ இதே மாதிரி தனியா உட்காந்து படுத்துட்டு இருக்காத, தூங்கிட்டு இருக்காத, எழுந்து வந்து எப்போ முழிச்சிருந்தா எழுந்துக்கிறது இல்லை, எழுந்து வந்தாதான். கண்ணை உக்காந்து படுத்துட்டே இருந்தா அது வந்து உறங்குறதும் இல்லை எழுந்துக்கிறதும் இல்லை, எழுந்து வர வேண்டும், பிள்ளாய் எழுந்திராய். அடுத்ததா பெருமானை பத்தி சொல்றா. என்ன சொல்றா, பேய் முளை நஞ்சுண்டு, என்ன பேய் உழலையன் பேச்சு முளையூடு அவளை உயிருண்டான். அவ வந்து பூத்தனாவா வரும்போது கண்ணனம் பெருமான் முளைப்பாலையோடு சேர்த்து உயிரையும் வாங்கினான் அப்படிங்கிறத பாக்குறோம். பூத்தனா வதத்தை பத்தி சொல்றான். பேய் முளை நஞ்சுண்டு, கள்ளச்சகடம், என்ன சகடாசுரன். அடுத்தது சகடாசுரன் வரான். அப்போ என்ன பண்றாரு அவர் பெருமாள், கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. அது சின்ன குழந்தை, அது என்ன அந்த அசுரனை கொலை பண்ணணும்னு இது பண்ணிட்டு அந்த அசுரனை வதம் பண்ணணும்னு பண்ணல, அது காலை ஏதோ உதைச்சுதான், அந்த உதையில வந்து அந்த சகடாசுரன் மாண்டு போனான். கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலம் வந்த வித்தினை. வெள்ளத்தரவு யாருன்னா, வெள்ளத்தரவுனா என்ன, வெண்மையான அந்த கடல். எந்த கடல், பார்க்கடல். அந்த பார்க்கடல்ல
அறவில் துயிலமந்த வித்து. அறவில்னா என்ன? ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷன் மீது துயில் கொண்ட உறங்கிக் கொண்டு உறங்குவான் போல் யோகு செய்த பெருமான் உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த வித்து. வித்துனா என்ன? முதல் விதை. அந்த விதையான எம்பெருமான் அந்த வித்தினை உள்ளத்து கொண்டு, நம்ம மனசுல எல்லாரும் மனசுக்குள்ளே இருக்கார், அந்த உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் என்ன பண்றா? அந்த முனிவர்கள் யோகிகள் குணானுபவ நிஷ்டர்கள், குண அனுபவ நிஷ்டர்கள், கைங்கரியவரர்கள் இவெல்லாம் என்ன பண்றாளாம்? அவரை பெருமானை நினைச்சுட்டு இருக்காளாம். மெல்ல எழுந்து, என்ன மெதுவா எழுந்து, மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம். அவ சொல்லக்கூடிய அந்த ஹரி கத்தால எழுந்துக்கும் போது 6 விஷயம் நினைக்கணும்னு சொன்னேன். இப்ப 7 முறை என்ன பண்ணும்? எழுந்த உடனே ஹரி 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 ஹரின்னு 7 தடவை சொல்ல வேண்டும். ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து நம்முடைய உள்ளத்துல அந்த வெற்றி தரக்கூடிய அந்த நாமம் எல்லாம் பெருமானுடைய நாமம் உள்ளத்தில் புகுந்து குளிர்ந்தால் நமக்கு என்ன? வெற்றிதான். அதனால நீ எழுந்து வா அப்படின்னு சொல்ல அந்த பெண் எழுந்து வந்தாள். முதல்ல பறவைகள் கத்துறதுன்னா கேட்கல, அதுக்கப்புறம் கோவில் மணி சொன்னா அதை கேட்ட உடனே அதுக்கப்புறம் அவன் யாருடைய கோவில் அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் கிருஷ்ணாவதாரத்துல இருக்கக்கூடிய பூதனாவதம், சகடாசுரவதம் அதை சொல்லி திருப்பார்கடல்ல எப்படி பள்ளி கொண்டுள்ளான் பெருமான்னு சொல்லி அப்போ அவளை வணங்குவதற்காக முனிவர்கள் யோகிகள்லாம் உள்ளல சிந்தனை செய்து கொண்டு எழுகின்றார்கள் அப்படின்னு சொல்ல எழுந்து வந்தான் அப்படிங்கிறத திருப்பாவையில இந்த 6வது பாசுரத்துல ஆண்டாள் சொல்லியிருக்கா. முதல்லயே பார்த்தோம் 6 விஷயங்கள் நினைக்கணும், அந்த 6 விஷயங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு. எந்த 6 விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா, முதல்ல கஜேந்திர மோட்சம். ஹரி அப்படின்னு பெருமாள் இங்க சொல்றதா, ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து. ஹரினா யாரு? அதுதான் கஜேந்திர மோட்சத்தை சொல்லக்கூடியது. எதற்காக ஹரினா? அவர் ஹரன், அந்த முதலையின ஹரம் பண்ணி பெருமான் கஜேந்திரனை காத்தார். அதனாலதான் ஹரினே பேரு. கஜேந்திர மோட்சத்துல தான் பெருமானுக்கு ஹரி அப்படின்ற திருநாமம். அதனால ஹரி என்ற பேரரவம்ன்றதுல கஜேந்திர மோட்சம் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா பெருமானோட 5 நிலைகள். வைகுண்டம் அதுதான் சொன்னா. என்ன சொன்னா? வித்து அப்படின்னா. வித்துனா என்ன? முதல் அந்த விதை. அந்த விதையா இருக்கக்கூடியவன் வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பரவாசுதேவன். அந்த வாசுதேவனை சொல்லியாச்சு. அடுத்ததா திருப்பார்கடலை நினைச்சுக்கணும். இங்க பார்த்தோம் வெள்ளத்தரவில் துயில வந்த. வெள்ளத்தரவில்னா திருப்பார்கடலில் ஆதிசேஷன் மேல் துயில வந்த. 2வது திருப்பார்கடல் சொல்லியாச்சு. அவதாரங்கள் எல்லாம் சொல்லணும். அடுத்தது நினைச்சுக்கணும் இல்லையா? அவதாரங்களை நினைச்சுக்கணும். என்ன சொல்றா? கிருஷ்ணா அவதாரத்தை சொல்றா. இங்க பூதனாவதத்தை சொல்லிட்டா. கள்ளச்சகடம் பேய்முலை நெஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய கால் வச்சு அவதாரங்களையும் சொல்லியாச்சு. அந்தர்யாமியை சொல்லணும். அந்தர்யாமி முனிவர்களும் யோகிகளும், அதாவது உள்ளத்து கொண்டு அவனுடைய உள்ளத்துல எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய அந்த அந்தர்யாமியா இருக்கக்கூடிய பெருமானை உள்ளத்தில் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அந்தர்யாமியும் சொல்லப்பட்டிருக்கு. அச்சாமூர்த்தியை சொல்லணும். கோயில் அப்படின்னு சொன்னா, கோவில்னா என்ன? பெருமான் வீட்டு இருக்கக்கூடிய இடம். அங்க அச்சைமூர்த்தி இருக்கு. அதனால அங்க அர்ச்சையையும் சொல்லியாச்சு. அதுவும் புல்லரையன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டா. அதுவும் ஸ்பஷ்டமாவே சொல்லிட்டா. அது பெருமான் கோவில் அப்படிங்கிறத சொல்லிட்டா. அதனாலதான் இந்த 6ம் சொல்லப்பட்டிருக்கு. காத்தால எழுந்தவொடனே நாம நினைக்க வேண்டிய அந்த 6 விஷயங்கள் இந்த 6வது பாசுரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கோதாஸ்துதியிலையும் 6 ஆறுகள், அந்த ஆறுகளை பத்தி 6வது ஸ்துதியிலே சொல்லப்பட்டிருக்கு. என்ன ஒற்றுமை! அதனாலதான் கோதாஸ்துதி ஆண்டாளை பத்தி அவர் ஸ்தோத்திரம் பண்றார். ஆண்டாள் நமக்காக அருள் பண்றதுக்காகவே இந்த எளிமையான திருப்பாவையை கொடுத்திருக்கார். அதனால நாமும் அனுதினம் அனுசந்திக்க வேண்டும். ஆழ்வார் எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். நாளைய பாசுரத்துல மீண்டும் சந்திக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.